அவளை இங்கேயே கொன்று புதைச்சி போடுங்கடா. புதைச்ச இடம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது. புதைச்ச இடத்துல 4 செடியை நட்டு வைங்க, அதுவாவது நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நாராயணன் கத்த, இவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த சொக்கலிங்கம், அண்ணா அவசரப்படாதீங்க, இவளை நம்ம கொண்டு புதைச்சா போட்டா அவன் வக்கீல் புதைச்ச இடத்த வந்து தோண்டி எடுப்பான்னா. அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, அவளை நம்ம வீட்டில் அடைச்சி வச்சிடலாம் என்று கூற, கூறு கட்டவனே, அவன் வக்கீலுடா, அதனால தான் அவன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கான். நம்மளை விட அவனுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லுவான். அன்னைக்கே அவன் எப்படி பேசினான்னு மறந்துட்டியா? நாம் இங்கே அவளை அடைச்சி வச்சா அவன் போலீஸை கூட்டிகிட்டு வந்து சாதாரணமாக அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவான். இவ அவன் கைக்கு கிடைக்கவே கூடாதுடா. இவ சங்க நேத்தே நெரிச்சிருக்கணும். நேற்று அந்த வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்கு என்று கூறிக்கொண்டே